திரும்ப ஒரு மேடையில கூட நான் முதலமைச்சர் ஆகலாம் பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் கட்சியில வரவங்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? இப்போ விசிகாவை சாதி கட்சியா பார்க்குறவங்களுக்கோ, சாதிய மனநிலையில, தீண்டாமை மனநிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை கிடைச்சும் அதை உணராமல் இருக்காங்க? சாதியை ஆயுதமாக தூக்கிக்கிட்டு சமூகத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிற்போக்கு சிந்தனை இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அரசு வந்து மென்மையாக கையாளும். அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு சமூகம் இருக்கு. அம்மா ஜெயலலிதா வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. எடப்பாடி இருந்தார், அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. ஓபிஎஸ் இருந்தார், அவருக்கு ஒரு சமூக பின்னணி. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு சமூகம் இருக்கு. இது எல்லாம் அரசியல் கட்சியா பார்க்கிற இந்த சமூகத்தால விடுதலை சித்த கட்சியை அரசியல் கட்சியை பார்க்க முடியல. நீங்கள் ஒருத்தரை கீழாக பார்த்தீங்க, உங்களை ஒருத்தர் கீழாக பார்த்ததை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதனால் நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்தீங்க. மற்றவங்களுக்கு இப்போ விசிகாவை சாதி கட்சியாக பார்க்குறவங்களுக்கோ, சாதிய மனநிலையில், தீண்டாமை மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை கிடைச்சும் அதை உணராமல் இருக்காங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப சரியான கேள்வி உங்கள் கேள்வி. இப்போ நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், சாதியாக கட்டமைச்சிருக்க ஊருன்னு சொன்னால், இப்போ என்னோட சமூகம் சார்ந்திருக்கிற ஊருக்கு, நாடார்கள் மட்டுமே இருக்கிற ஊருக்கு, அந்த ஊருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு வரி போடுவாங்க, அந்த ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு போட்டி நடத்துவாங்க, நல்லது கெட்டது நடத்துவாங்க, சாவை நடத்துவாங்க, கல்யாணத்தை நடத்துவாங்க. இதில் யாருமே அடுத்தவங்க தேவையில்லை, இன்னொரு சமூகம் வந்து தேவையில்லை. அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க, கெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு போயிடுவீங்க. ஒரு சாவுக்கு வந்தால் மாலை வச்சு நீங்கள் போயிடுவீங்க. ஊர் நிகழ்ச்சி வந்தால் பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் இந்த நடத்துறதுக்கு, இந்த வழிநெறிப்படுத்துறதுக்கு எதுக்குமே இன்னொரு சமூகம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவன் கம்பேர் பண்ணுறான், அவனை விட நம்ம உயர்வானவன். தேவையில்லை, தேவை தான் ஒரு மனுஷனுடைய எந்த நிலையையும் முடிவு பண்ணுறது. வெற்றியோ தோல்வையோ, அவனுடைய போராட்ட குணத்தையோ, ஒருத்தர் மனுஷனுடைய தேவை தான் வந்து தீர்மானிக்கிறது. இங்கே இந்த சாதியாக கட்டமைக்கப்பட்ட ஊர் இருக்கு இல்லையா, அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே அதிகமாக வெட்டுலாம் எங்கே நடக்குது, கொலை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் நடக்குது. இப்போ நகரமயமாக்கப்படும் போது எதிரில் இருக்கிற அந்த அவரை வந்து நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இன்ஜினியராக பார்ப்பேன், டாக்டராக பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க பேர் காயத்ரி அப்படின்னா அந்த பையனோட பேர் வந்து ராஜான்னா ராஜாமான்னு நான் பார்ப்பேன், ராஜாப்பான்னு நான் பார்ப்பேன். அதை தாண்டி அவர் என்ன சமூகம், எந்த ஊர், எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே நைட்டு வரைக்கும் எனக்கு ஓடுறதுக்கான தேவை இருக்குது. எனக்கு என்னோட வாழ்வியலை நான் கொண்டு போகிறதுக்கு இருக்கிறவங்களை பற்றி நான் கவலை, அதை சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே நிறைய நேரம் இருக்குது, மற்றவங்களை பற்றி யோசிக்க நிறைய நேரம் இருக்குது. அதோட இந்த சமூகத்தின் ஏற்படுத்துகிற வழி இருக்கு இல்லையா, இந்த சமூகம் ஏற்படுத்துகிற வழி இருக்கு இல்லையா, அதை அனுபவபூர்வமாக உணராததுனால தான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதும், அதை உடைக்க இந்த சமூகம் தவறு தான் காரணமாக இருக்கு. அதுக்கு வந்து கல்வி, அதை உடைக்கிறதுக்கு பெரிய ஆயுதம் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இதெல்லாம் மாற 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 இந்த சமூக சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த திரும்ப பேசுகிற சமூக சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, சமூக நீதி பார்வை இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் ரீச் ஆகாமல் இருக்காங்க. இது வந்து இடைஞ்சலா இருக்கு. அவர் அவனுக்கு என்ன பேசுறாங்க. இப்போ அந்த இவரோட பார்வை அங்கே ரீச் ஆகணும்னா, நான் திரும்ப அந்த கேள்விக்கே வரேன். உங்களுக்கு பக்கத்து ஊரில் அதுக்கான அடி கிடைச்சிருச்சு, நான் ஒருத்தனை ஒடுக்குறேன், என்ன ஒருத்தன் ஒடுக்குறான், அதே பார்வையில் பார்க்குறான் அப்படின்னு பக்கத்து ஊர்லேயே எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் பலருக்கு வந்து அது கிடைக்கலையா, தன்னை ஆண்ட பரம்பரை நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு ஒடுக்குமுறை நமக்கு இருக்குங்கிறது அவனுக்கு கிடைக்கலையா, இல்லை புரியாமல் இருக்கா? புரியல அவனுக்கு வந்து அது தெரியல. ஏன் அந்த தெரியலன்னா, அவன் போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு அடைஞ்சிக்கிறது ஒரு கூடு இருக்கு, அது சாதிய கூடா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சார்ந்த சமூகத்தில் நிறைய குற்ற பின்னணி உள்ள தலைவர்கள் இருக்கான். அவன் அவங்களை தவற வழி நடத்துறான். நாம ஆண்ட பரம்பரை, நம்ம அந்த அவரு இந்த இவரு, அந்த சமூகத்தில் உள்ள ஒன்றும் இல்லை. இப்போ காமராஜர் சாதி தலைவராக சுருக்கிற அளவுக்கு ஒன்றும் மாறி போச்சு நாட சமூகத்தில். பசுமன் முத்துராமலிங்க தவிர ஒரு சாதி தலைவராக சுருக்கிற அந்த குணம் வந்து அந்த மரவர் சமூகத்தில், தேவர் சமூகத்தில், முக்கள தொட்டு அவங்க வந்துருச்சு. இது ஒட்டுமொத்தம் சமூகத்தை நான் குறை சொல்லலை, அந்த சமூக அடையாளங்களோடு இருக்கிற பொறுக்கிங்க இருக்கிறாங்க, குற்ற பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவன் வயத்தை வளர்த்துக்கிறதுக்கு, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குறதுக்கு லாப நோக்கத்தோட அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா, அந்த சமூகத்தை அப்படியே வழிநடத்த பார்க்குறான். அதில் முனமொழிங்கி போய் இளைஞர்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து இந்த ஆரம்பிச்சிருந்தேன், சாதி சிந்தனை ஆரம்பிச்சிருது. நான் இப்போ வந்து எங்கள் காலேஜெல்லாம் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் வந்து, அந்த ப்ராடு தாட்ஸ் வந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்து வருது. புத்தகங்கள்ல வந்திருக்கலாம், அனுபவத்திலேருந்து வந்திருக்கலாம். இது எல்லாருக்கும் வர்றதுக்கு
பரவலாக்கப்படணும். சமூக நீதி தொடர்பான அந்த பார்வை எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு நிறைய திருமாக்கள் உருவாகணும். ஒரே திருமான்னா அவர் மட்டும் திருமா இல்லை, அதே கருத்தை பேசின நானும் திருமா தான். இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து முதல்ல அந்த பேரை எழுதுறதுக்கு பெரிய இடைஞ்சல இருந்துச்சு. அது அந்த பேர் எழுதினாலே அது வேற மாதிரி பார்வையாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக எழுத முடியுது. ஊர் முழுக்க ஒரு பேர் இருக்கு, இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி. என்னோட வண்டியில் நான் வந்து அதை முன்னாடி எழுதி அதை போயிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் மாவட்டத்தில் இருக்கும்போது இளைய காமராஜர் ஒன்று இருக்கும், அதில் திருமா இல்லை. ஆனால் அதுதான் திருமான்றது புரிஞ்சிக்க முடியுது அவங்களால. இவன் சொல்றது வந்து இளைய காமராஜர் சொல்றது அவரை தான் சொல்றாங்க. அதுக்கு 2 விதமான விமர்சனம். நீ எப்படி போய் அவரை போய் காமராஜர் போய் சேர்ப்ப அப்படின்னு ஏன் சமூகம் இங்க உள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியும்? இங்க உள்ள சமூகத்தில் என்ன சொல்லுவானா, வேறு என்ன இளம் புரட்சியாளர்னு சொல்லிக்கலாம், இல்ல இளம் அம்பேத்கர்னு சொல்லலாம். இவன் பாரு சாதி பற்றியோட இது அரசியல் இருக்கு, புரிதல் இருக்கு, புரிதல் இல்லாமல் இருக்கு. இதையெல்லாம் கடந்து தான் வரணும். எப்படின்னா நிறைய செல்லத்துறை வரணும், நிறைய விசிக செல்லத்துறை, நிறைய ஓபிசி செல்லத்துறை, நிறைய பேர் வரணும். இந்த சித்தாந்தத்தை, இந்த கொள்கையை, இந்த கோட்பாடு, இந்த வலியை கடத்தணும். அவனுக்கு அதை உணர்வுபூர்வமா புரிய வைக்கணும். இது வந்து ஒரு தொடர் போராட்டமா இருக்கணும், தொடர் விழிப்புணர்வா இருக்கணும். இதை இந்த அரசியல் கட்சிகள், இப்ப சமூக நீதி இயக்கமா இருக்கிற திமுக அப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் அதிகமா இருக்கணும். அது திட்டமிடுதல் இன்னும் அதிகமா இருக்கணும். அப்பதான் இந்த வந்து நல்லா படிச்சாங்கிறதுக்காக விட்டுறதும், கபடி விளையாண்டான்றதுக்காக வெட்டுறதும், பைக் ஓட்டினாங்கிறத வெட்டுறதும், காதலிச்சான்றதுக்காக வெட்டுறதும், கொலை பண்றதும் வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்கிறதும், அதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய இந்த சாதி பொறுக்கிகள்னு சொல்றேன் இல்லையா, எனக்கு அவங்கள தலைவர்னு சொல்ல முடியாதனால அந்த பொறுக்கிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். நான் எல்லா சாதியிலும் இருக்கிறான், எந்த சமூகத்துல இருந்தாலும் சரி, அது பழைய சமூகத்துல இருந்தாலும் சரி, அவன் பொறுக்கிதான். அவன் நாடக சமூகத்துல இருந்தாலும் சரி, அவன் பொறுக்கிதான். அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு சமூக நீதி பார்வை இல்லை, சமூக சார்ந்த பார்வையே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா நல்ல குடும்ப அதாவது தாய் தப்பனை மதிக்கணும், குடும்பம் நல்லா நடத்தணும், ஒரு முறையான குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற அதை எடுத்து தனி மனித ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. அவன் பின்னணி பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணியா இருக்கு. அவன் ஈடுபடுறது வந்து ஏமாற்று வேலையா இருக்கு. சாதியை ஆயுதமாக தூக்கிக்கிட்டு சமூகத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிற்போக்கு சிந்தனைவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அரசு வந்து மென்மையாக கையாளுது. அவங்கள தொட்டு அவங்கள ஏதாவது பண்ணுனா அந்த சாதியோட வாக்கு வங்கி நம்ம பாதிக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த பார்வை இருக்கு. அப்படி பார்வை மென்மையா இருக்கக்கூடாது. அவங்கள வந்து நீங்க சட்டத்துக்கு உட்படுத்தணும், சட்டத்துக்குள்ள கைது செய்யணும். அவனை தண்டிக்கிற தண்டனை தான் அவனை மாதிரி இன்னொருத்த உருவாகிறதுக்கு தடையா இருக்க முடியும். இப்ப ஒரு நபரால ஒரு கட்சியால இந்த சமூக நீதி சிந்தனையை, இந்த சாதிய சமத்துவத்தை கொண்டு வந்துட முடியவே முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியோட இவ்வளவு கால போராட்டமும் தலைவரோட வெற்றியை வந்து அந்த முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு கொண்டு அவரை வந்து முன்னிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா? நீங்கள் அதானே கேட்குறீங்க? அதை தான் கேட்க வரேன். இப்போ கிட்டத்தட்ட 90லேருந்து அவரோட உழைப்பு இருக்குது. எத்தனையோ அந்த கட்சிக்குள்ளே புரட்சிகளை பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வேளச்சேரி தீர்மானம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல சீரமைப்புகளும் புரட்சிகளும் கட்சிக்குள்ளேயும் நடந்திருக்கு. இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிற விஜயிலேருந்து, நேற்று கட்சி ஆரம்பித்த சீமான்லேருந்து, இந்த மண்ணு சிக்கிச்சு நீ செத்த, நாளைக்கு இந்த சேரில் வந்து நான் உட்காந்தேன் அவ்வளோதான், முதல் நாள் முதல் கையெழுத்து, 6 மாதம் எங்கிட்ட ஆட்சியை கொடு அப்படின்னு பல வசனங்களை கேட்டு கேட்டு நமக்கு பிடிச்சி போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. நீங்கள் ஏன், உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க, அது ஒரு சமூக நீதி இயக்கமாக ஆரம்பித்தாங்க. அதில் திரும்ப ஒரு மேடையில் கூட இல்லை, அதுதான் நான் முதலமைச்சர் ஆளால் பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் கட்சியில் வரவங்களுக்கு நம்பிக்கை எப்படி? இல்லை, அதுதான் இப்போ கலைஞர் கருணாநிதி ரொம்ப காலமாக தலைவராக இருந்தார். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, ஒரு கடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர், மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். யாராவது அந்த கட்சியை அந்த சாதி சார்ந்த இயக்கமாக பார்த்தாங்களா? அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்தார், அவருக்கு ஒரு சமூகம் இருக்குது. அம்மா ஜெயலலிதா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சமூக பின்னணி இருக்குது. எடப்பாடி இருந்தார், அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்குது. ஓபிஎஸ் இருந்தார், அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்குது. யாராவது அந்த சமூகத்தை சொல்லி அந்த இயக்கம்னு சொன்னாங்களா? விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு ஒரு சமூகம் இருக்குது. யாராவது அந்த சமூகத்தை சொன்னாங்களா? இல்லை. அண்ணன் வைகோ தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ நேற்று வந்த வைகோ, இது எல்லாம் அரசியல் கட்சியாக பார்க்குற இந்த சமூகத்தால் விடுதலை சிறுத்தை கட்சியை அரசியல் கட்சியை பார்க்க முடியல. அதுதான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட உளவியல் சிக்கல் இருக்குது. எல்லாரையும் பார்க்குற பார்வை, எல்லா சமூகத்தையும் பார்க்குற பார்வை வேற மாதிரியும், தலித் மக்களை அவங்கள பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து சாதியை பார்க்குற பார்வை இன்னைக்கு நேற்று இல்லை, 1000 ஆண்டு காலமாக அதை தான் வந்து தலைவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்புலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அதை தான் வர்ணாசிரம எதிர்ப்புலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து அந்த படிநிலைகள் தான், அந்த கட்டமைப்பு தான் இன்றைய சாதிய கட்டமைப்பு. இங்கேருந்து இங்கே பிறந்தான், தலையிலிருந்து பிறந்தான், தோளிலிருந்து பிறந்தான், வயிற்றுலேருந்து பிறந்தான், தொடரிலிருந்து பிறந்தான், அந்த 4 வசனத்தை தாண்டி அவர்னாஸ் வர்ணம் இல்லாதவர்களும் வந்து 5வது ஒரு வர்ணம் இருந்துச்சு.
அப்படி இந்த படிநிலைகள் எல்லாமே இன்றைக்கும் நிலைநிறுத்தப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது, மறைமுகமாக ஊக்கப்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் சிக்கலே. அதனோட பார்வை எல்லார் மனசும் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தியாகி, இவ்வளோ ஒரு திறமையான மனுஷன், இவ்வளோ பொது வாழ்க்கை அர்ப்பணித்த மனுஷன், எல்லாருக்காகவும் போராடுறவர் அந்த நிலையை எட்டாததுக்கு காரணமாக இருக்கு. அது உளவியல் மாற்றம் தான் ஏற்படுத்தணும், நாங்கள் தான் ஏற்படுத்தணும். இல்லை இப்படி இருக்குமோ, நீங்கள் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைப்பா, பேச மாட்டேங்கிறாங்க, கட்சி ஆட்சிக்கு வரணும்னு பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை முதலமைச்சர் ஆகணும்னு பேச மாட்டேங்கிறாங்க, அதனால் அங்கே போனால் நமக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது, லாபம் இருக்காது, அதனால் அங்கே போக தேவையில்லை, அவங்கள சாதி கட்சின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு வெளியே இருந்து பார்ப்பாங்க. இல்லை அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி தீர்மானிக்கிற இடத்துல இருக்கார். தமிழக அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறார். அவர் வந்து ஒரு தலித் இயக்கமாக இருந்து அடையாளம் தெரியாமலாம் அப்படி இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி எங்கே இருக்கோ, எந்த அணியில் இருக்குதோ, திரும்ப எங்கே இருக்கிறாரோ, யாரை கை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் வெற்றி கூட்டணி நிற்கிற நிலைமையில் கடந்த 2-3 தேர்தலில் இருக்கிறாரு. இப்போ அமைக்க போகிற தேர்தலையும் எங்கள்கிட்ட வந்து அதிமுக பலமான முயற்சி எடுத்துச்சு. பாஜக ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு வந்து நிறைய வேலை பேசினாங்க, ஆசைவாதிகள் கூட்டினாங்க, கேபினட் மினிஸ்டர் தரானாங்க, என்னவோ சொன்னாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அம்மா தமிழிசையிலேருந்து, அப்புறம் எல்முருகன் காலகட்டத்திலேருந்து நாங்கள் அதை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். கொள்கை கோட்பாட்டில் சமரசம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. மற்ற கட்சிகள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது, பேர்கட்சியாக இருக்கிற எல்லாருமே திரும்ப விட்டுறக்கூடாது, நம்ம கூட்டணியில் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவர் மனசு நோக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவர் ரீச் ஆகிட்டார். ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு நாளில் அதை அடைஞ்சிட முடியாதுங்கிற சூழ்நிலை அவருக்கு இருக்குது. தன் கட்சியினுடைய வலி எறிஞ்சு நிலை எறிஞ்சு தான் தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் சாதி பார்வை இருக்கு, அது இடைஞ்சலா இருக்குங்கிறத உணர்ந்து தான் இப்போ நான் சொன்ன எல்லா தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர். ஆனால் எங்க தலைவர் மட்டும் சாதி தலைவராக இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வேங்கவேல் என்ன பண்ணாரு? வேங்கவேல் இப்போ சமீபத்தில் நயனா நாகேந்திரன் பேசுறாரு. தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஏன் எதுவுமே பண்ணல? வேங்கவேலுக்கு முதல்ல போராட்டம் நடத்தது நாங்க. எல்லாரும் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எல்லாரும், விஜயிலிருந்து சீமான்லேருந்து எத்தனை பேரும் பாமக இல்ல இந்த பேசுனா எனக்கு கொஞ்சம் கோபமா வரும். எடுத்த உடனே வேங்கவேல். சமீபத்துல மணின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வரைக்கும் வெங்கவேல் நடந்தும் கூட திமுகவோட இருக்கீங்க ஏன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வேங்கவேல் பிரச்சனை வந்து திருமா பிரச்சனையா? வேங்கவேல் பிரச்சனை தலித் பிரச்சனையா? அது மனித பிரச்சனை இல்லையா? மனித உரிமை மீறல் இல்லையா? அப்படி பார்க்க முடியலையா அவங்களால? அது ஏன் திருமா போகணும்னு பார்க்குறதுலேயே அவர் தலித் தலைவர், தலித்துக்காக அந்த பேச்சு அவர் தான் பேசணுங்கிற பார்வையே எவ்வளவு ஒரு வன்மம் நிறைஞ்சது, எவ்வளோ அநாகரிகமானது, எவ்வளவு ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத உணர முடியுதா பாருங்க. இப்போ அது உங்களை கேள்வி கேட்குறவங்க எல்லாம் போய் போராடி இருக்காங்க. இல்லை, அதிமுக இருந்துச்சுங்க, எதிர்கட்சிங்க, அவங்க தானே இப்போ ஆளுங்கட்சி வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. இது பெரிய இஷ்யூ தானே, வேங்கவேலுக்கு பெரிய இஷ்யூ தானே. எத்தனை போராட்டம் பண்ணாங்க? நாங்கள் சம்பவம் நடந்த வேங்கவேலில் போராட்டம் பண்ணுறோம், தொடர்ச்சியாக அங்கே நின்று ஊரை இது பண்ணி அங்கே கலெக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், எஸ்பி போய் பார்க்குறோம், சென்னையில் 2 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம், முதலமைச்சரை தனியாக பார்த்து நாங்கள் அந்த கோரிக்கை மனு கொடுக்குறோம், முதலமைச்சரை பேச வைக்கிறோம். இது இவ்வளவு பங்களிப்பு பண்ண நாங்கள் எங்களோட நீங்களும் சேர்ந்துருக்கலாம்ல, எங்களோட நீங்களும் சேர்ந்துருக்கலாம்ல. அதிமுக பேசிச்சா இதுக்காக? எதுவுமே பேசல. பாமக ஒரு போராட்டம் நடத்தல. நாம் தமிழர் இல்ல, விஜய் இவர் சீமான் வந்து அங்கே போனார், அங்கே போனார், அங்கே பேசினார். ஆனால் விஜய்க்கு தெரியாதுங்க. விஜயை நீங்கள் வந்து இவங்களோட சேர்ந்து அந்த புரிதல் உள்ள அரசியல்வாதியை நீங்கள் அவர் பார்த்துட முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, அவர் நடிகருங்கிற ஈர்ப்பு, அதை வச்சு திரளுற மக்கள். சரி, இவங்க யாருமே போகாம நாம அதுக்காக குரல் கொடுக்கல, போராடல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, இல்லை நீதி கேட்டு ஒரு தர்ணா பண்ணல, இல்லை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கல, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எப்படி விசிகாவை நோக்கி மட்டும் கை? இல்லை, அது வந்து நோக்கம் வந்து திமுகவிலிருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பார்க்குறாங்க. வேங்கவேலில் நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பை கொண்டு தரல, உங்கள் மக்களுக்கான நியாயத்தை வந்து திமுக தரல, இன்னும் ஏன் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க? திமுக உறவை நீங்கள் ஏன் முறிக்காமல் இருக்கிறீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்தால் அந்த கூட்டணி பலமிழந்து போகும். அதுதான் அவங்க நோக்கமாக இருக்கே தவிர சமூகத்தின் மீதான பார்வையில், அந்த ஊர் மக்கள் மீதான பார்வையில் அது வந்து அந்த சிந்தனை கிடையாது. இதை காரணம் காட்டியாவது வந்து திரும்ப அங்கே இருந்து கழட்டணும், பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுல நிறைய கட்சிகளுக்கு அந்த அஜெண்டா இருக்குது. அதனோட ஒரு பகுதி அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, வேங்கவேலுக்கு திரும்ப போகணும்னு சொல்கிறதே அசிங்கம், அபத்தம், ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறேன். நான் அந்த சிந்தனையே தப்பானதுன்னு சொல்கிறேன், அதை அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். யாரை? திரும்பவே இல்லை, ஜனநாயகத்தை அசிங்கப்படுத்துறது, சமூக நீதியை அசிங்கப்படுத்துறது, அரசியலை அசிங்கப்படுத்துறது. இது பொது பார்வையாக இருந்திருக்கணும், அது மனித உரிமை மீறலாக இருக்கணும், அங்கே பாதிக்கப்பட்ட மனுஷன் தாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கணும். எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கணும், அங்கே போய் நின்றுருக்கணும். அதை செய்ய தவறுறது மட்டும் இல்லை, அதை வந்து இப்படி திசை மடைமாற்றம் பண்ணுறது வந்து அயோக்கியத்தனம்னு நான் சொல்கிறேன். அதை அப்படி சொல்கிறேன், நான் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் அதுதான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ஓபிசி
சில ஓபி நிறைய அவங்களாம் உள்ளே வரணும், உள்ளே வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாகணும், விடுதலை சிறுத்தை கட்சியில் அந்த எண்ணிக்கை அதிகமாகணும், இந்த பார்வை மாறணும், அது காலம்தான் அதை கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஓபிசி செல்லத்துறைன்னு ஆரம்பித்தோம். அதனோட தொடர்ச்சியாகவே இறுதியான ஒரு கேள்வியாகவும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் விசிகாக்குள்ளே வந்துட்டீங்க. எஸ்எஸ் பாலாஜி மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க, ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க. நீங்கள் பேசும்போதே நம்ம இப்போ இடையில பேசும்போதே வந்து என்ன இளைய காமராசர்னு வைக்கும்போது அங்கே அவன் பிரச்சனையாக பார்க்குறான், இங்கே புரிதல் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஓபிசி விசிகாக்குள்ளே வரும்போது எவ்வளோ அங்கே நெகிழ்வுத்தன்மை இருக்குது, எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுது அந்த மக்களை? அவங்க ஏன்னா பெரியாரை சில தலித் மக்கள் பார்க்குற பார்வையிலே கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்களும் கூட அவரை சாதிய தலைவராக பார்க்குற எண்ணம் இருக்குது, இல்லை முழுமையாக ஏற்றுக்காமல் இருக்காங்க, அப்படி கூட சொல்லலாம். அப்போ ஒரு ஓபிசியாக நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா, இல்லை யாரோ ஒருத்தர் நாளைக்கு உள்ளே வரணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்? அதோட கூட நீங்கள் போன உடனே உங்களுக்கு மாநில பொறுப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எப்படி இது இருக்குது? என் மேலே கேட்கப்பட்ட இந்த கேள்வி நான் சமூகத்துக்கு வைக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை இல்லை ஒரு அனுபவபூர்வமான ஒரு பகிர்வாக நான் அதை வைக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து தலித் மக்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க, மறுக்க முடியாத உண்மை. அவங்கள்ட்ட ஒரு நான் தலித் அந்த கட்சிக்குள்ளே வரும்போது அவங்க வரவேற்பாங்க, நம்மளை கொண்டாடுவாங்க. அதில் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் தலித்து அப்படிங்கிறது மட்டுமே என்னோட தகுதி இல்லை. அது ஒரு கேட்டகரி, அது ஒரு பிரிவு, அது ஒரு தகுதி இல்லை. என்னோட செயல்பாடு தான் அங்கே தகுதியாக இருக்கணும். நான் தலித்து, நான் வந்து பெரிய சமூகத்திலேருந்து வந்திருக்கிறேன், சில தளர்வுகளை அடையலாம், அதுவே என்னோட தகுதின்னு நினச்சிட்டு நான் என்னை தயார்படுத்திக்காம, நான் அந்த போராட்ட காலத்துக்கு போகாமல், நான் வந்து தலைவரோட பார்ப்பேன், தலைவர்கிட்ட இருப்பேன், என்னோட வியாபாரத்தை பார்த்துருவேன், மேம்போக்காக இருக்கிற அந்த புரிதலோட உள்ளே வந்தால் இந்த கீழே இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க பெரியாரை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது தலித் மக்களுக்கு, வீரமணிகிட்ட முரண்படுறாங்க, இளமதியை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட இன்ஸ்டண்ட்டான குற்றச்சாட்டு என்னென்னா, எல்லா விஷயத்தையும் பேசுகிற நீ ஏன் பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறியே, நான் போராடும் போது என் கூட நிற்க மாட்டேங்கிறியே, நீ பெரியாரிசம் பேசுகிற, அம்பேத்கரையும் பேசுகிற, மேடை பேச்சா தானே இருக்குது, என்கிட்ட களத்துக்கு வர மாட்டேங்கிறது அவன் கோபமாக இருக்குது. அதை அப்படியே இங்கே பொருத்தி பாருங்கள். நான் உள்ள கட்சிக்குள்ளே போயிட்டேன், நான் மேம்போக்காக இருக்கிறேன், நான் ஒரு தொழில் பார்க்குறேன், என் தொழிலுக்கு ஒரு லேபிள் தேவைப்படுது, அதுக்கு நான் டாக்டர் திருமாங்கிற ஒரு லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன், விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன், அதை வச்சு நான் லாப நோக்கத்தில் செயல்படுறேன், எனக்கு ஒரு குற்றப்பின்னணி இருக்குது, நான் அந்த குற்றப்பின்னணி மறைக்கிறதுக்காக நான் ஒரு லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன், இல்லை நான் பொருளாதார வலிமை உருவாக்கிறதுக்காக இதை நான் இந்த கட்சியை வச்சு நீங்கள் சொன்னீங்களே அது அங்கே போய் இங்கே போய் ஏதோ சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எந்த விதமான லாப நோக்கத்தோடு உள்ளே வந்தால் நான் தலித்துங்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு தான். அந்த மக்கள் உங்களை வரவேற்பாங்க, கொண்டாடுவாங்க, உங்களோட குணமும் உங்களோட கலரும் இதுதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அவங்க முரண்படுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து விலகி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையான ஜனநாயகவாதியாக வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொண்டாடுறவங்க இன்னும் கொண்டாடுவாங்க, அதை தாண்டி இன்னும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ தலைவரை நீங்கள் இதில் சேர்க்க வேண்டியில்லை, அவர் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் அப்பாற்பட்டவர். அவரோட பார்வை எப்படி இருக்குன்னா, உள்ளே வரவங்களை இந்த கோழி தன்னோட குஞ்சை எப்படி ரெக்கைக்குள்ளே வச்சு பாதுகாக்குமோ அதை மாதிரியான ஒரு பாதுகாப்பான உணர்வை கேள்வி நான் அவர்கிட்ட வைக்கவே இல்லை. அது அவர் தருவார். நமக்கு தப்பான புரிதலாகவே இருக்கு. இல்லை, அது கூட இருக்கிற அதுதான் சொல்கிறேன். அதே பார்வையில் தான் இவங்களும் நம்மளை வந்து வரவேற்பாங்க, கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கட்சிக்குள்ளே வரேன், ஒரு மத்திய சென்னையில் ஒரு நாடாளுமன்ற ஒரு தொகுதியில் ஒரு 2ஆக பிரித்து என்னை வந்து மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் அறிவிக்கிறார். நான் கட்சிக்குள்ளே வந்து 6வது வருஷம் என்னை மாவட்ட செயலர் அறிவிச்சார். ஆனால் 20 வருஷமாக கட்சியில் இருந்தவங்க இருக்கிறாங்க. அவன் தலித்தாக இருக்கிறான், அவன் என்னை விட அதிகமான போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறான், போராட்டத்தை எடுத்துக்கிறான், கட்சிக்காக சிறைக்கு போயிருக்கிறான், கட்சிக்காக அடி வாங்கியிருக்கிறான், செத்தும் போயிருக்கான் நிறைய பேர். அப்போ அந்த தியாகத்தை அவங்களோட பங்களிப்புக்கு மேலே நான் போய் நிற்கிறேன். ஒரு பழத்தை பறிக்கும் போது 2-3 பேர் குனிஞ்சு நின்று அவன் தோளில் ஏறி நான் வந்து அந்த பழத்தை பறிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. நான் இதை மனசில் உணர்ந்து அதுக்கு தகுந்த பங்களிப்பு நாங்கள் கொடுக்கணும். நான் போகிற நோக்கம் ஜனநாயக சிந்தனையோடு இருக்கணும். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அவன் என்னில் ஒருத்தன், அவனில் ஒருத்தன் நான் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவனோட குரலாக அங்கே நான் வந்து பேசும்போது அவன் என்னை வந்து எப்படி வரவேற்றானோ அதை விட அதிகமாக வரவேற்பான், அதை விட அதிகமாக கொண்டாடுவான். அப்போ அப்படி உள்ள ஆட்கள் இந்த கட்சிக்குள்ளே வரணும். அதுதான் விசிகா செல்லத்தில் இருக்க முடியும், இல்லை ஓபி செல்லத்தில் இருக்க முடியுமே தவிர. நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் இன்னும் நான் டியூன் பண்ணுறேன். இப்போது பொது சமூகத்துக்கு இல்லை இடஒதுக்கீடு பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அவன் ஃபீஸ் கம்மியாக வந்துடுறான், அவனுக்கு மார்க் கம்மி அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த வெறுப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன தான் நீங்கள் உழைப்பு இருக்குது,
ஒரு ஆர்வம் இருக்குது, கொள்கை புரிதல் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னை விட ஆண்டு அனுபவத்தில் கூட இருக்கிறவங்க இருந்தாலும் கூட நான் ஓபிசிங்கிற அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்களே, அந்த கோபம் எங்கேயாவது வெளிப்படுதா அவங்களுக்குள்ள? இல்லை, அது விடுதலை சிறுத்தைகள் பக்குவப்பட்டாங்க. நீங்கள் அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கே இருந்து அந்த உங்க கேள்வி வருது அப்படின்னா, விடுதலை சிறுத்தையாக டியூன் பண்ணப்பட்ட, விடுதலை சிறுத்தையாக பக்குவப்படுத்தப்பட்ட திருமாவின் தம்பிகளா இருக்கிறவங்க இந்த பார்வையில மாறுபடுறாங்க. அவன் கொண்டாடுறான். இவன் வரணும். ஒரு சிலத்துல பத்தாது. 1000 சிலத்துல வரணும்னு சொல்லி அவன் கொண்டாடுறான். அவன் ஏத்துக்கிறான். வரவேற்கிறான். தயாரால இல்ல. வரவேற்கிறான். அவன் கொண்டாடுறான். அவன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த முன்னுரிமை கொடுக்குறான். எங்கேயும் போனா பெருமையா சொல்லுவான். ஒரு இடத்துல சொல்லுவான். அண்ணன் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் எங்களோட மாவட்ட செயலர் இருக்கிறாருன்னு நம்மளை பெருமையா வந்து சொல்லுவான். அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறான். நமக்கு பங்களிப்பு கொடுக்குறதையோ பதவி கொடுக்குறதையோ அவன் வந்து மாறுபடலை. எங்கிருந்து மாறுபடலைன்னா திருமாட்டிலிருந்து மாறுபடலை. அந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டனால மாறுபடலை. விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மையவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தையா பக்கப்பட்டவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற விஷயம் திருமாகிட்டவே மாறுபடுற ஒரு சில பேர் இருக்கான். அவன் விடுதலை சிறுத்தை இல்லை, அவன் சமூகத்தில் இருக்கிறான். அம்பேத்கர் படத்தை போட்டு வச்சிருக்கிறான். அவன் இவர் சார்ந்த சமூகமாக இருக்கிறான். இன்னும் உறவுக்காரனா கூட இருப்பான். அவன் கொள்கை ரீதியாக அவர் ஏற்றுக்கிட்டவன் இல்லை, கொள்கை ரீதியாக பக்கப்பட்டவன் இல்லை. அவன் தான் இந்த பேச்சை பேசுறான். அங்க பெரும்பான்மை சிறுபான்மை வருது. நாம பெரும்பான்மை இருக்கிறோம். நம்மளுடைய உழைப்பை வந்து இவன் சுரண்ட பார்க்குறான். நமக்கு கிடைக்க அங்கீகாரத்தை இவன் பங்குபட வந்துட்டான் அப்படின்னு பேசுறது ஜனநாயகத்துக்கு எதிராக. சிலர் அந்த வலைவலிகளில் பேசும்போது கூட சொல்றாங்க, அவன் எங்களுக்கு கிடைச்ச கடைசி புகலிடம் விசிகா, எங்களை மற்ற கட்சியில் அங்கீகரிக்க மாட்டாங்க, எங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்க மாட்டாங்க, எங்களுக்குன்னு இருக்கிற கட்சின்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் தான் பதவி கொடுப்பீங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பீங்க, நாங்கள் இங்கே முன்னேறி வரலாம், நாங்கள் ஒரு அரசியல் அதிகாரம் அடையலாம்னு நினச்சா அங்கேயும் ஓபிசியை கூப்பிட்டு வந்து நீங்கள் பதவி கொடுப்பீங்க, முன்னுரிமை கொடுப்பீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுங்கிற குரலும் ஒரு பக்கம் அரசியல் அதுக்காக தான். அது அரசியல் புரிதலற்ற பேச்சு. அது எந்த சமூகம் எடுத்தாலும் தப்பு. அது இப்போ வன்னியர் சமூகம் எடுத்தாலும் தப்பு, வேற எந்த சமூகம் எடுத்தாலும் தப்பு. அப்போ அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி அவன் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவன் பேச்சு என்னவா இருக்குன்னா, அவன் எங்கள்கிட்ட முரண்படலை, திருமாகிட்டே முரண்படுறான், கட்சி தலைமையிட்டே முரண்படுறான், கட்சியோட கான்செப்ட்லே கொள்கையில முரண்படுறான். எங்க என்ன அவன் சொல்ல வரான்னா, என்னோட இடத்த நீ வந்து சரியா பயன்படுத்தலை, எனக்காக மட்டும் நீ குரல் கொடுக்க மாட்டேங்க, நீ ஒரு பழைய தலைவராக இருக்க மாட்டேங்கிற, நீ ஒரு தலித் தலைவராக இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு குற்றச்சாட்டை யார் மேலே வைக்கிறான்? தலைவர் மேலே வைக்கிறான். அப்போ அவர் முன்னெடுக்கிற அரசியலை இவன் புரிஞ்சுக்கல. அவன் வந்து என்ன அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் சிறுத்தை இல்லை, அவன் ஒரு சாதியவாதி. அவன் சாதியவாதி, அவன் விடுதலை சிறுத்தை இல்லை. அவன் நிறைய மாறுபடுறான். அவன் வந்து வேற ஒரு கட்சியினுடைய அடையாளமா இருக்கிறான், வேற ஒரு சில தலைவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கமா இருக்கிறான். இவன் எல்லாம் வந்து அம்பேத்கரை அடையாளப்படுத்தி தலித்து இயக்கமா அவனை சொல்றான். ரொம்ப முற்போக்குவாதியாக காட்டுகிறான். அந்த சமூகத்தில் முற்போக்குவாதியாக காட்டுகிறான். அந்த சமூகத்துக்காக பாடுபடுற மாதிரியும் அவனை காட்டுகிறான். ஆனால் அவனோட சிந்தனை பிற்போக்குத்தனமானது. அப்போதான் நான் ஒன்று சொன்னேன் முதல்ல உங்கள்கிட்ட, விடுதலை சிறுத்தை கட்சி பார்வையில் தலித்துங்கிறது வந்து சாதியை மையப்படுத்தி இல்லை, பாதிக்கப்பட்டவன் தலித். அப்போ இவன் யாருன்னு சொன்னா, இவன் தலித் இல்லை எங்க பார்வையில். அவன் சாதி வந்து தலித் சாதியா இருக்கலாம், ஆனா எங்க பார்வையில் அவன் தலித் இல்லை. ரொம்ப அழுத்தமான அவன் வந்து பிற்போக்குவாதி, அவன் வந்து எங்களுக்கு முரணானவன், அவன் எங்க நாங்கள் அவங்க பக்கம் நிற்க மாட்டோம், நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல் அவனுக்கு புரியலை. அவன் வந்து இன்னும் அவர் திரும்ப புரிஞ்சுக்கணும், திரும்ப முன்னெடுக்கிற அரசியல் புரிஞ்சுக்கணும்னா இன்னும் பக்குவப்படணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா சாதிகள்லையும் ஒரு சில பொறுக்கிங்க, சில புரிதல் இல்லாதவங்க, அந்த ஆண்ட பரம்பரை பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒப்பானவங்க இவங்க பேசுறத எங்களோட பிரதிநிதித்துவம் போயிருது, எங்களுக்கான குரல் வந்து நெருக்கப்படுது. தலைவர் அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரியே அதை சொல்ல வராங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மை இருக்கிறதுனால, பெரும்பான்மை சிந்தனை அங்கே வர்றதுனால அது வந்து முரண்படுறாங்க. இப்போ சிங்களத்தில் வந்து சிங்கள பேரினவாத எதிர்ப்பு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அவன் வந்து அவங்க மெஜாரிட்டி. இப்போ நீங்கள் விசிகாவில் நீங்கள் போய் பார்க்குறப்ப அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நம்ம சமூகம் தானே மெஜாரிட்டி, அப்போ நம்ம தான் நாங்கள் முடிவெடுக்கணும், நாம தான் அந்த இடத்த கொடுக்கணும். இவனை எப்படி மாவட்ட செயலர் வைக்கலாம், இவனோட அதிகமாக வேலை பார்த்தவன் இருக்கிறான், இவனோட முன்னாடியே வேலை பார்த்தவன் இருக்கிறான், ஜெயிலுக்கு போனவன் இருக்கிறான் அப்படின்னு பேசுறது. தலைவர் என்ன மாவட்ட செயலர் அறிவிக்கும் போது 73 மாவட்ட செயலர் அறிவிச்சார். அது அப்புறம் 90 மாவட்ட செயலர் நாங்கள் முடித்தோம். முதல் அறிமுகம் கூட திருச்சியில் நடக்குது. தலைவர் வந்து எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதில் ஒன்று சொல்கிறாரு, நான் 3 கேட்டகரியில் இந்த மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்கிறேன். முதல் கேட்டகரி தகுதி இருக்கவனுக்கு, திறமை இருக்கவனுக்கு, சீனியர் இவனை தவிர்க்க முடியாது, இவனுக்கு கொடுத்தாவணும் அந்த பொறுப்பை அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது 2வது கேட்டகரி, பெரிய தகுதி ஒன்றும் இல்லை, அவ்வளோ திறமையானவன்லாம் சொல்லிட முடியாது, சீனியர்னு சொல்ல முடியாது, இவனுக்கு இவனோட சீனியர் இருக்காங்க,
ஆனால் இவருக்கு கொடுத்துருக்குறேன். எந்த நம்பிக்கை இல்லைன்னா, இவன் தகுதியும் திறமையும் வளர்த்துக்குவான் கத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் பேரில். இந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா, நான் நினைக்கிற மாதிரியான ஒரு மாவட்ட செயலாளராக சிறப்பாக செயல்படுவாங்க நம்பிக்கை அடிப்படையில் நான் ஒரு சில பேர் கொடுத்துருக்கேன். புதியவர்களையும் இளைஞர்களையும் உள்ள இது கொண்டு 2வது கேட்டகரி. இல்லை 3வது கேட்டகரி ஒன்று இருக்கு. அந்த பையன் வந்து புதுசு, பெரிய புரிதல் இல்லை அவனுக்கு, திறமையானவனும் இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி அவனைத்தான் அங்கே கொடுக்கணுங்கிற தேவை எனக்கு இருக்குது. நான் கொடுத்துருக்குறேன் அந்த அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில், இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகிற காலகட்டத்தில் நீங்கள் முதல் நிலை மாவட்ட செயலராக, முதல் கேட்டகரி மாவட்ட செயலராக நீங்கள் உங்களை வந்துக்கிடணும். அந்த 3 நிலையில முதல்ல வந்துடணும். இப்போ அவங்கவுங்க மனச்சாட்சிக்கு தெரியும் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்றது. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நமக்கு இதுதான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுங்க. அதை வச்சு நீங்கள் வந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது. இந்த திறமையும் இல்லாமல் தகுதியெல்லாம் கொடுத்தா அப்படின்னு வருது. ஒரு சின்ன சிலசிலப்பு. அப்போ சொல்கிறாரு இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெண்களுக்கான தொகுதின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த பெண்ணை விட திறமையான ஆண் இருப்பான். அவனுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகுது. போகும். உனக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுப்போம். நீ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்காரு. அதுதான் உன்னோட பங்களிப்பாக இருக்க முடியும் கட்சிக்கு. ஒரு 4 தலித்து கொடுக்கணும்னு இருக்கும் அந்த இடத்துல. எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு. அதனால தான் சொல்கிறேன், திருமாவினுடைய செயல்பாடும் அவரோட நடவடிக்கையும் அவரோட புரிதலும் ரொம்ப ஹைலி மெச்சூர்டு. அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு தகுதி வேணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க இந்த மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உதிரிகள் தலைவரோட பார்வையில் அவர் ரெண்டாக தான் பேசுவார். இந்த தப்பான வார்த்தை பேச மாட்டார். ஏதாவது பேசுனா உதிரியாக சிந்திக்கக்கூடாது, சில அமைப்பாக சிந்திக்கணும் பாரு. உதிரி அமைப்பு. அதனால அமைப்பு திறன் புக் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவரை பின்பற்றவங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க அமைப்பாக தான் சிந்திப்பாங்க. அவரை உள்வாங்க முடியாதவங்க, அவரை சரியாக புரிதல் உள்ளவங்க உதிரியை தான் சிந்திப்பாங்க. பெரிய சமூகமாக இருந்தாலும், பெருவாரியான சமூகம் இருந்தாலும், அடர்த்தியாக இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும் அவன் சிந்தனை உதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை பயன்படுத்தி அவங்களோட வார்த்தைக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வர்றதுக்கு ஓபிசி சமூகம் தயங்கக்கூடாது. இந்த ஓபிசி சமூகம் இங்கே உள்ள வர்றதுக்கு சிவப்பு கம்பளை வச்சு அவங்கள வரவேற்கிறதுக்கு அந்த மக்கள் உளப்பூர்வமாக தயாராக இருக்காங்க. அதுக்கு நான் உதாரணம். அதை தாண்டி எங்கள் அண்ணன் அப்படின்னு என்னை கொண்டாடுறது, நான் ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருந்திருக்கிறேன். நான் இன்னும் மாநில பொறுப்பு போகல. ஆனால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அங்கே நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வந்து கோயம்புத்தூர் வரைக்கும், அந்த 4 மண்டலங்கள்லையும் பார்க்கும்போது எங்கள் அண்ணன்னு சொல்கிறதுக்கு எனக்கு லட்சக்கணக்கான தம்பி இருக்காங்க. எனக்கு முகம் பார்க்காத நான் ஒரு பதிவு போட்டேன்னா என்னை கொண்டாடுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, அப்படி வருங்கால எம்எல்ஏ எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறது. அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. நான் அவனை பார்க்கல. நான் எம்எல்ஏ சீட்டு கேட்கல. எனக்கு தரேன்னு தலைவர் சொல்லலை. அது அஜெண்டா கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், அண்ணன் அவங்க குரல் சட்டமன்றத்தை ஒழிக்கணுன்றான். இந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பூஸ்டப் பண்ணுறான்ல, அவன் பார்க்குறது என்னன்னா, நான் கடந்த காலங்களில் என்ன குரல் கொடுத்தேன், என்ன பங்களிப்பு இந்த கட்சிக்கு பண்ணேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது இருந்து தான் அது வெளிப்படுமே தவிர, வந்தது நான் தலித்தா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தகுதியாக வச்சுட்டு நானே உங்கள்கிட்ட வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற சிந்தனை விட அது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன வார்த்தை அது வந்து நான்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிலையும் அது ஆதிக்க சிந்தனை. அது உனக்கு இங்கே வேலை இல்லை. அது வேற கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி சமூக நீதி இயக்கம். இங்கே சாதியை முன்னிலைப்படுத்த மாட்டோம். பிறப்பின் அடிப்படையில் சாதியை நாங்கள் தூக்கி பிடிக்க மாட்டோம். அடையாளத்துக்காக சொல்லுவோம், அவர் இருக்கார் இவருக்கு அடையாளத்துக்காக சொல்லுவோம். அப்போ இந்த புரிதலோட உள்ள வரவன் உளப்பூர்வமாக திருமாவுடைய கொள்கையை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கையை, கோட்பாட்டை, அந்த நட்சத்திர வடிவத்தில் இருக்கிற 5 முனையில் இருக்கிற அந்த சாதி ஒழிப்பை, அந்த தமிழ் தேசியத்தை, அந்த பெண் விடுதலையை, அந்த வர்க்க விடுதலையை, அந்த வல்லாதிக்கு எதிர்ப்பை சரியாக உள்வாங்கிட்டு அந்த ஒன்னொன்னையும் பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசலாம். சாதி ஒழிப்புன்னு சொன்னால் மணிக்கணக்காக பேசலாம். பெண் விடுதலைன்னா மணிக்கணக்காக பேசலாம். தமிழ் தேசியம்னா 1000 கேள்வி, பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ போலி தமிழ் தேசியவாதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி விரிவாக பேச வேண்டிய தேவைகள் இருக்குது. இதெல்லாம் உள்வாங்கிட்டு உள்ளே வர்ற அல்லது உள்வாங்குற மனநிலையோடு வர்ற, எல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வரணும் வச்சுக்க முடியாது. நான் அப்படி வரல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் பிள்ளைனா வந்தேன். எங்கள் அண்ணன் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு பெருமலை. நான் அந்த சாரலில் நான் நினைச்சவன். நான் இப்போ நானே இந்த அளவு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்சம் உண்மையான எண்ணத்தோட, உளப்பூர்வமான எண்ணத்தோட, சனநாயக சிந்தனையோட விடுதலை சிறுத்தை கட்சி வந்தால் ஓபிசிகள் அதிகமாக வர வேண்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. நீங்கள் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. உங்கள் குரல் வந்து சமூகத்தை நோக்கி வைக்க வேண்டிய இடம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தான் வைக்க வேண்டியிருக்கு. அதுதான் சமூக நீதியையும் சமத்துவ சமுதாயத்தையும் படைக்குங்கிறது என்னோட கருத்து. நம்ம ஆரம்பிச்சதை ரொம்ப அழகாக நிறைவு பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஒரு ஓபிசி செல்லத்துறைன்னு நம்ம ஆரம்பித்தோம். வெளியில் இருக்கிற இன்னொரு ஓபிசி ஏன் இங்கே வரணும், இல்லை வரலாம்,
எப்படியெல்லாம் சூழல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக நம்ம பேசியிருக்கிறதா நான் நம்புகிறேன். பார்வையாளர்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட நேரத்தை இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.